நல்லா பண்ணுவாங்க. டாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு 100வது வணக்கம். என்ன 100வது வணக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிப்போக்கன் வந்து 100வது வழிப்போக்கன். அதோட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த வழிப்போக்கனுக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும். முதலாவதாக பார்வையாளரான உங்களுக்கு, அதோட டான் குடும்பத்துக்கு, அதோட வந்து என்னுடைய குடும்பத்தினருக்கு, அதோட வந்து என் நண்பர்களுக்கு, முக்கியம் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிற குறைகளை சொல்லி அதை நிறைகளாக்கி என்னை வழி நடத்திய பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கும், அதோட வந்து இந்த நிகழ்ச்சியில் தனியாக ஒரு தொகுப்பாளர் இயக்குனர் வந்து என்னுடைய பங்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கேமரா எடிட்டிங் எங்கள் டான் குடும்பத்துக்கு கூட அந்த பங்கு இருக்குது. அதோட இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டின டினு, அதோட வந்து இப்போ இந்த 100 நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டுங்க ராஜ், அதோட வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை எடிட் பண்ணி கொண்டு இருக்கிற கோகுலன் என்ற நிறைய பேர் என்ற பங்களிப்புடன் இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நான் என்ன நிகழ்ச்சிக்கு போகிறோம் என்றால், மார்கழி மாதங்களில் இந்து சமயத்தில் இருக்கிற கடவுளுக்கு நிறைய விரதங்கள் வந்து இடம்பெறும். அந்த விதத்தில் இப்போ 100வது வழிப்போக்கன் ஆலயத்துக்கு சென்று ஆன்மீகத்தான் ஆரம்பிக்கணும். அந்த விதத்தில் விஷ்ணு ஆலயங்களில் கூடுதலாக வந்து இப்போ மார்கழி நோன்பு பூசையில் வந்து இடம்பெறும். அது தானங்கள் வடமராட்சி துணாலை அருள்மிகு வெள்ளூர் ஆழ்வார் ஆலயத்தையும் இடம்பெறுறது. அப்போ நான் காலம் வந்து 4:30 கிளம்பி குறுக்கட்டு சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து தோய்ஞ்சு ஒரு நாளும் வந்து காலமே அந்த கோயில் பிள்ளையார் கோயில் பூசையில் முடித்து வெள்ளூர் ஆழ்வார் கோயில் பூசையில் முடித்து தான் பெறுவோம். அப்போ அந்த விரதங்கள் சம்பந்தமான தகவலை தான் தரப்போகிறோம். நான் தரப்போகிறது இல்லை, எமது வடமராட்சி துணாலை அருள்மிகு வெள்ளூர் ஆழ்வார் ஆலயத்தின் பிரதம குருக்களிடமிருந்து அந்த தகவல் வரப்போது நிறைய விடயங்கள் வந்து நான் கதைக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டாந்தமிழ் நெஞ்சங்கள் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து புதுவர் எடுத்த முதலாவது நிகழ்ச்சி. அதோட என்னுடைய 100வது வழிப்போக்கன் எமது ஆலயத்தில் அதே நேரம் வந்து என்னுடைய குருக்களோட இடம்பெற எனக்கு சந்தோஷம். குருக்களுக்கு நன்றி எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தந்ததுக்கு. எங்களோட டாந்தமிழ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்கள் டான் குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்து கூட ஆசி வரும். கனகரஜித சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எல்லாம் வெல்ல ஸ்ரீ வல்லிபுரமாயவன் தாள் பணிந்து இந்த டான் தமிழ் ஒலியூடாக வழிப்போக்கன் நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வானது எமது ஆலயத்தின் தொண்டரும் மாயவனுடைய தீவிர பக்தருமாகிய ஜெயரமணனால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது தனது 100வது நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது இவ்வளவு நாட்களும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஆசிகளையும் இந்த டான் குழுமத்தினருக்கு ஆசிகளையும் மாயவனுடைய அருளையும் வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் முதலாவது குருக்கள் இப்போ எங்களோட கோயில் திருவிழாக்கள் இப்போ இடம்பெற போகுதுன்றது எங்களோட பார்வையாளருக்கு வருஷ ஆரம்பத்தில் நாங்கள் வழங்கினோம்னா இவருக்கு இலவாக இருக்கும். இந்த ஆலயத்தை எங்களோட
கடல் தீர்த்தம், அதே மாதிரி எங்களோட தேர், ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்து பல நாடுகளிலிருந்தும் மக்கள் வாரது, எங்கள் யாழ்ப்பாண மக்கள் வாரது, இலங்கையில் இருக்கிற மக்களும் வாரது. இப்போ ஆரம்பத்தில் வந்து அவர்களுக்கு இப்போ திருவிழாக்கள் எந்தெந்த தேதியில் இடம்பெறும் என்ற தகவலை நீங்கள் வழங்கினீங்கன்னா உதவியாக இருக்கும். எங்களுடைய ஸ்ரீ வல்லிபுரம் ஆழ்வார் சுவாமி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டிற்கான மகோற்சவமானது எதிர்வரும் காலங்களில், அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது. அந்த வகையிலே 13/9/2025 சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் இரவு கண்ணன் தரிசனத்துடன் ஆரம்பமாகும். அதேவேளை 18ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை குறுக்கட்டு விநாயகர் கொடியேற்றமும், 20/9/2025 சனிக்கிழமை சாந்தியும், 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றமும் இடம்பெறும். இந்த கொடியேற்றமானது முற்பகல் 9 மணி அளவில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 4ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை சப்பர திருவிழா இடம்பெறும். முத்துச்சப்பரத்திலே எம்பெருமான் வெளிவீதி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அதனைத் தொடர்ந்து 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை ரதோற்சவம் இடம்பெறும். தேர் திருவிழா இடம்பெறும். தேர் திருவிழாவானது காலை 9 மணி அளவில் ரதோற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து எமது ஆலயத்தின் வரலாற்றுடன் தொடர்புடைய சமுத்திர தீர்த்த உற்சவம் 6ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை சமுத்திர தீர்த்தோற்சவம் மாலை 4 மணி அளவில் எம்பெருமான் எமது ஆலயத்திலிருந்து சமுத்திரக்கரையை நோக்கி புறப்பட்டு அங்கே 5 மணி அளவில் சமுத்திரத்திலே இறங்கி தீர்த்தமாடுவார். அதனைத் தொடர்ந்து 7/10/2025 செவ்வாய்க்கிழமை கேணி தீர்த்தம், பட்டு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற கேணி தீர்த்தம் காலை 10 மணி அளவில் எமது ஆலயத்தின் வீதியிலே நடைபெறும். அது அன்று 7/10/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் கொடியிறக்கம், துவஜ அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 8/10/2025 புதன்கிழமை காலை பிராயச்சித்த அபிஷேகமும் மாலை ஆஞ்சநேயர் மலை உற்சவமும் நடைபெறும். எனவே பக்தர்கள் அனைவரும் ஆசாரசீலர்களாக எமது ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த மகோற்சவ காலங்களில் எம்பெருமானுடைய நல்லருளையும் ஆசிகளையும் பெற்றுயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். மார்கழி மாதங்களில் வந்து இந்து கடவுளுக்கான விரதங்கள் வந்து கூட இடம்பெறுறது, அது ஏனென்ற ஒரு சிறிய விளக்கவும். அதே நேரம் வந்து எங்களோட விஷ்ணு கோயிலில், அதாவது எங்களோட மாயவர் கோயிலில் வந்து மார்கழி நோன்பு பூசை வந்து சிறப்பாக இடம்பெறுறது மார்கழி மாதங்களில். அந்த பூசை சம்பந்தமான சில விவரங்களையும் வந்து எங்களோட பார்வையாளர். என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்து மதத்திலே மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக காணப்படுகின்றது. அந்த மார்கழி மாதத்திலே விரதங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் விநாயகர் கதை, விநாயகர் பெருங்கதை, மற்றது திருவம்பாவை, சிவனுக்குரிய நடராஜ பெருமானுக்குரிய திருவம்பாவை, மற்றும் மகாவிஷ்ணுவுக்குரிய ஸ்வர்க்கவாஜில் ஏகாதசி விரதம், மற்றும் திருப்பாவை விரதம், மற்றும் ஐயப்பனுக்குரிய ஐயப்ப விரதம், இவை அனைத்தும் இந்துக்களினால் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது காலாதி காலமாக. இவை மார்கழி மாதத்திலே ஏன் விரதம் அதிகமாக காணப்படுகின்றது என்றால், தக்ஷணாயனம் உத்தராயணம் என்று 2 காலப்பகுதிகள் காணப்படுகின்றன. தக்ஷணாயனம் என்பது மும்மூர்த்திகள் மற்றும் 30 முக்கோடி தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும், உத்தராயண காலம் என்பது பகல் பொழுதாகவும் காணப்படுகின்றது. இந்த தக்ஷணாயன காலத்திலிருந்து உத்தராயண காலத்துக்கு வருகின்ற அந்த இடைப்பட்ட அந்த அதிகாலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம். ஆகவே இறைவன் காலையிலே கண் விழிப்பதற்குரிய காலமாக இது காணப்படுகின்றபடியினால் இந்த காலத்திலே நாங்கள் இறைவனை நினைத்து விரதம் இருந்து அவருடைய திருவருளை பெறுவதற்காக விரதங்களை நாங்கள் கடைப்பிடித்து வருகின்றோம். அது மட்டுமன்றி இந்த
மகாவிஷ்ணுவானவர் மகாபாரதத்திலே கிருஷ்ண அவதாரம் எடுக்கின்ற பொழுது அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்கின்ற பொழுது மாதங்களில் நான் மார்கழி என்று தன்னுடைய விருப்பமான மாதம் மார்கழி என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே மார்கழி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக காணப்படுகின்றது. அதைவிட எமது முன்னோர்கள் அறிவியல் ரீதியாக சிந்தித்திருக்கின்றார்கள். மார்கழி மாதத்திலே விரதம் இருப்பதால் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏனென்றால் 3 வேளையும் நாங்கள் சாப்பிட்டால் இந்த குளிர்காலத்திலே செமிபாடு அடைவதென்பது மிகவும் குறைவாக காணப்படும். அதனால் பல உடல்நிலை வருத்தங்கள் ஏற்படக்கூடும். ஆகவே இறைவனை நினைத்து விரதம் இருந்து இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற பொழுது எங்களுடைய உடலிலே உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதைவிட சமிபாடடையக்கூடிய உணவுகளாகத்தான் சாப்பிடுவோம். எனவே தான் அவர்கள் எமது முன்னோர்களும் இந்த மார்கழி மாதத்திலே விரதத்தை அதிகம் கடைப்பிடிக்க துவங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் முந்தி சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது இப்போ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர் இந்த மார்கழி மாதத்திலே ஊரில் இருக்கின்ற ஆலயங்களில் எமது பெரியவர்கள் அதிகாலையிலே எழுந்து சங்கு சேமக்கலம் முதலியவற்றோடு அந்த ஊரில் இருக்கின்ற ஒழுங்கைகளினூடாக வீதிகளினூடாக இறைவனுடைய திருநாமங்களையும் மற்றும் தேவாரம் பஞ்சபுராணம் போன்ற திருப்பாக்களையும் பாடிக்கொண்டு வீதி வழியாக வருவார்கள். அந்த சமயம் நாங்கள் அப்பொழுது சிறுவர்களாக இருந்த நாங்களும் அவர்கள் வருகின்ற பொழுது எங்கள் வீட்டு வாசலில் இருந்து அவர்களோடு சேர்ந்து கோவிலுக்கு சென்றடைவோம். சென்று இறைவனை வழிபாடு செய்வோம். அப்படி அவர்கள் வருகின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அதிகாலையிலே சுக்கு தேநீர் அதுகளெல்லாம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அது இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நடைமுறை என்பது மறைந்து கொண்டு வந்துவிட்டது. அது ஒரு புறம் இருக்க எமது ஆலயத்திலே ஆனால் இந்த நிகழ்வானது காலாதிகாலமாக இன்று வரைக்கும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த மார்கழி நோன்பு பூஜை விரதம் திருப்பாவை விரதம் என்பது எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இப்போது நான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த யுத்த காலமாக இருக்கட்டுக்கும் பெரும் மழை புயலாக இருக்கட்டுக்கும் ஆனால் எமது ஆலயத்துக்கு வருகின்ற இந்த அடியார்கள் கூட்டம் இன்னும் குறையவில்லை, அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த மார்கழி மாத விரதத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது அதிகாலையிலே வந்து எமது ஆலயத்திற்கு பின்னால் இருக்கின்ற குறுக்கட்டு விநாயகர் ஆலயத்தின் கேணியிலே குளித்து நீராடி அந்த விநாயக பெருமானையும் வணங்கி அதன் பின்பு எமது ஆலயத்தில் வந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி பூஜையிலும் பங்கு பெற்றி திருப்பாவை பூஜையிலும் பங்கு பெற்றி செல்வார்கள். அவ்வாறு செல்கின்ற பக்தர்களுக்கு ஆலயத்தினால் சுண்டல் சுக்கு காப்பி போன்ற பிரசாதங்கள் வழங்கப்படுவது காலாதிகாலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த மார்கழி மாதம் எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த திருப்பாவை பூஜை நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் எமது ஆலயம் விஷ்ணு கோவில். ஆகவே ஆண்டாள் நாச்சியார் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி விரதம் இருந்து அவரை அடைந்ததன் காரணத்தினால் எமது ஆலயத்திலும் அதை கடைபிடித்து வருகின்றோம். அந்த வகையிலே ஆண்டாள் நாச்சியாரை பற்றி வரலாறு கூறுவது என்னவென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே பட்டர் பிரான் என்னும் பெரியாழ்வார் ஸ்ரீ வில்லிபுத்தூர் நகரிலே வாழ்ந்து வந்தார். அவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி மாலைகள் கட்டி அவருக்கு சாத்தி வழிபாடு செய்வது அவருடைய வளமை. அவர் அவ்வாறு செய்கின்ற பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தனது நந்தவனத்திலே பூக்கள் ஆய்ந்து மாலை தொடுத்து எம்பெருமானுக்கு சாட்டி வருகின்றார். ஒரு நாள் அதிகாலை பூக்களை பறிக்கின்ற பொழுது அங்கே துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தை இருப்பதை கண்டு அதை எடுத்து வளர்க்க துவங்கினார். அந்த குழந்தைக்கு கோதை என்ற பெயரும் சூட்டி வளர்க்கலானார்.
அந்த கோதையானவள் சிறுவயதிலிருந்து நாராயணன் மீது அதிக அன்பு காணப்பட்டவளாக காணப்பட்டாள். அந்த கோதையானவள் பெரியாழ்வார் மாலையை கட்டி வைத்துவிட்டு சென்றபொழுது அந்த மாலையை தான் தனது கழுத்திலே அணிந்து அழகு பார்த்து இந்த மாலை நாராயணனுக்கு சாத்தினால் அழகாக இருக்குமா என்றெல்லாம் பரிசோதனை செய்துதான் அந்த மாலையை எம்பெருமான் நாராயணனுக்கு சாத்துவதற்கு கொண்டு போய் சாத்துவார்கள். அப்படி பெரியாழ்வார் இந்த மாலை பெரியாழ்வாருக்கு இது தெரியாது, இப்படி கோதை நாச்சியார் இதை செய்து கொண்டிருப்பது. ஒரு நாள் அவர் கண்டுவிட்டார், இந்த ஆண்டாள் தனது தான் கட்டிய மாலையை தான் போட்டு பார்த்து கொண்டிருப்பதை கண்டு இவர் அந்த நிகழ்வானது அபசகுணமோ அல்லது அபச்சாரமோ என்று சொல்லி அந்த நாச்சியாரை ஏசிவிட்டு அன்று அந்த மாலையை சாற்றுவதற்கு கோவிலுக்கு செல்லவில்லை. அன்று இரவு பெரியாழ்வாரின் கனவிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமான் தோன்றி கோதை சூடிய மாலையை நீ எனக்கு அணிவித்தால்தான் நான் மனம் மகிழ்வேன் என்று கூறினார். உடனே அவர் மறுநாள் கோதை என்பவள் எம்பிரானுடைய பிராட்டியாக அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றாள் என்று உணர்ந்து அதன் பின்னர் அந்த மாலையை கோதை அணிந்த மாலையை கொண்டு போய் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுக்கு சாத்தி வழிபாடு செய்து வந்தார். காலம் செல்ல செல்ல கோதை நாச்சியாருக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமான் மீது அளவு கடந்த அன்பு வர துவங்கிவிட்டது. அது காதலாக மாறிவிட்டது. அப்பொழுது அவர் ஸ்ரீமத் பாகவத காலத்திலே பெண்கள் எல்லாம் கணவனை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்தார்கள், எவ்வாறு இருந்தார்கள் என்றெல்லாம் அறிந்து இந்த திருப்பாவை என்கின்ற பாவையை, இந்த பாடலை எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனை நினைத்து பாடினார். அவ்வாறு பாடப்பெற்ற பாடல்கள் தான் இந்த திருப்பாவை. அவ்வாறு பாடி எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மகிழ்வித்து வருகின்ற வேளையிலே இவருக்கு திருமணம் பேசுவதற்கான ஏற்பாடுகள் தந்தையார் பெரியாழ்வாரால் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இதை அறிந்த நாச்சியார் ஆண்டாள் அவர்கள் தனக்கு மானிடர்கள் யாரும் மணமகனாக வேண்டாம், எனக்கு நான் திருமணம் செய்வதென்றால் ஸ்ரீ ரங்கநாத பெருமானைத்தான் மனம் முடிப்பேன் என்று கூறிவிட்டார். உடனே பெரியாழ்வாருக்கு ஒரு மனக்கவலை, இப்படி இவர் கூறுகிறாரே என்று. அதே மாதிரி அன்று இரவு கனவிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமான் பெரியாழ்வார் கனவிலே தோன்றி, நீ கோதை நாச்சியாரை கூட்டிக் கொண்டு எனது ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற பொழுது மறுநாள் அவர் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாண்டிய மன்னனின் கனவிலும் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் ஒரு உத்தரவு கொடுக்கின்றார். இந்த கோதை நாச்சியார் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டாள் அவர்கள் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு வருவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் இந்த மன்னன் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். மன்னனும் அதன் பிரகாரம் கோதை நாச்சியாரை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவரை ஒரு நாள் அழைத்து செல்கின்றார்கள் ஊர்வலமாக ஸ்ரீ ரங்கநாத பெருமான் கோயிலுக்கு. அங்கே சென்றவுடன் ஆண்டாளானவர் அப்படியே மூலஸ்தானத்திலே போய் ஸ்ரீ ரங்கநாதனின் கால்களிலே கட்டி பிடித்து கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்ரீ ரங்கநாத பெருமான் அந்த ஆண்டாள் நாச்சியாரை தன்னுடன் எடுத்துக்கொள்கின்றார். இவ்வாறு தான் இந்த திருப்பாவை பாடல் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் என்ன வேண்டி நினைத்து அந்த பாடலை நாங்கள் 30 நாளும் விரதமிருந்து தூய மனதுடன் நாங்கள் பாராயணம் செய்கின்றோமோ அதை எம்பெருமான் மகிழ்வாக ஏற்று எப்படி நாச்சியாரை ஆண்டாளை திருமணம் முடித்தாரோ அதே போல எமக்கும் அதற்குரிய பலனை அவர் தருவார் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. எனவேதான் எமது ஆலயத்திலே இன்றைக்கு
பல ஆண்டுகளாக இந்த திருப்பாவை நோன்பு, மார்கழி நோன்பு பூஜை என்பது மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. எனவேதான் இந்த பக்தர்கள், மாயவனுடைய அடியார்கள் எமது ஆலயத்துக்கு இந்த மார்கழி மாதத்திலே அதிகளவான பக்தர்கள் வருகை தந்து எம்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அவர்கள் கேட்பது ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவனினால் அருளி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறுவயதிலேருந்து இந்த ஆலயத்துக்கு வாரபடியால் இந்த ஆலயத்தில் உங்களை கண்டு நிறைய விடயங்களை நான் மாற்றியிருக்கிறோம். அதோடு இந்த ஆலயத்தில் நீங்கள் எங்களை எப்போவுமே சொல்கிற நானும் ஒரு தொண்டன் தான் சொல்லி நீங்கள் சினந்தும் நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்துக்கொள்கிற விதங்கள் அதுகள் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நடந்தாலும் சாதாரணமாக ஒரு அமைதியான விதத்தில் தான் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் அதே நேரத்தில் சிறு வயதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளோ சரி, இல்லாட்டி மார்கழி துவச்சல் நேரங்களில் இல்லாட்டி வருட பிறப்புகளில் ஒவ்வொரு கதைகள் சொல்கிறேன். நீங்கள் இதிகாசங்களை கொண்டு எங்களோட வாழ்வியலை மாற்றக்கூடிய கதைகள் சொல்கிறேன். நீங்கள் அது எங்களுக்கு நிறைய வாழ்வியலுக்கு அது உபயோகமாக இருந்திருக்கு, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. உங்களை கண்டு தான் நிறைய மாற்றங்கள் நாங்கள் பெற்றுக்கின்ற உண்மையான விட இங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும். அது மாதிரி எங்களோட பார்வையாளருக்காக ஒரு இதிகாச கதைகள் ஒன்று என்னவென்றால், இதிகாச கால புராண காலத்திலே மகாவிஷ்ணுவும் கருடாழ்வாரும் இளைப்பாறிய வண்ணம் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அளவலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவானவர் கருடனை பார்த்து கேட்கின்றார், இந்த பூமியிலே பல கோடி மக்கள் வாழ்கின்றார்கள், இந்த மனிதர்கள் எத்தனை வகை மனிதர்கள் காணப்படுகின்றார்கள்? கருடன் சற்றும் யோசிக்காமல் 3 விதமான மனிதர்கள் தான் இந்த பூமியிலே காணப்படுகின்றார்கள் என்று கூறினார். உடனே மகாவிஷ்ணு புன்னகைத்தவாறு, என்ன உடனடியாக 3 பேர் என்று இவ்வளவு கோடி மக்களிலே 3 விதமான மனிதர்கள் தான் இருக்கின்றார்களா என்று திருப்பி கேட்டார். உடனே கருடன் சொன்னார், இதை நீங்கள் அறியாதவரா, உங்களுக்கு தெரியாததா, இருந்தாலும் நான் கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு, முதலாவது மனித இனம் குருவியும் குஞ்சுகளும் போன்றவை. இரண்டாவது மனித இனம் பசுவும் கன்றும் போன்றவை. மூன்றாவது மனித இனம் கணவனும் மனைவியும் போன்றவை. அப்பொழுது நாராயணன் சிரித்து கொண்டு, சரி, இதற்கு என்ன விளக்கம் எனக்கு விளங்கவில்லை, நீ இதை விளக்கமாக கூறு என்று கேட்கின்றார். உடனே கருடன் சொல்கின்றார், குருவியும் குஞ்சுகளும் என்று முதலாவது வகை மனிதர்களை நான் கூறுவது என்னவென்றால், குருவி கூட்டிலே குஞ்சுகளை ஈன்றுவிட்டு தனக்கும் குஞ்சுகளுக்கும் இரை தேடச் சென்று விடும். அந்த சமயத்திலே அந்த கூட்டிற்குள் வேறு பறவைகள் மற்றும் பாம்புகள் போன்றவைகளால் அந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டு குஞ்சுகளை தின்றுவிடும். இது திரும்பி இரை தேடி போகச் சென்ற அந்த குருவி கூட்டுக்கு இரையோடு பார்த்தால் அங்கே குஞ்சுகள் குறைந்திருப்பதை பற்றி அது சிந்திக்காது. இருக்கின்ற குஞ்சுகளுக்கு உணவை கொடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு மறுநாளும் அதே வேலைக்கு போய்விடும். குஞ்சுகளுக்கும் தெரியாது இங்கே இருக்கின்ற தனது சகோதர குஞ்சுகள் காணாமல் போய்விட்டனர், அல்லது இறந்து விட்டனர் என்பதை பற்றி அதுகளுக்கும் தெரியாது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமலுக்கு உணவை மட்டும் மெயினாக கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அதே போலத்தான் மனிதர்களிலும் இறைவனை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், இறைவன் இல்லை என்ற ஒரு நாஸ்திக கருத்துகளோடு தமது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள் இந்த குருவியும் குஞ்சுகளும் போன்றவர்கள். இரண்டாவது, பசுவும் கன்றும் போன்றவர்கள் என்றால், பசுவும் கன்றும் ஒரு தொழுவத்திலே கட்டியிருக்கின்ற பொழுது பசு ஒரு இடத்திலும் கன்று இன்னொரு இடத்திலும் ஒரு 2 முழ கயிற்றிலே கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டியிருக்கின்ற பொழுது பசுவினுடைய கன்றிற்கு பசுவினுடைய பால் உயிர் வாழ்வதற்கு தேவை. ஆனால் பசுவுக்கு பால் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் 2ஐயும் பிரிப்பது அந்த 2 முழ கயிறு தான். ஆகவே மனிதர்களும் அதே போல இறைவனை தேடுகின்றார்கள். இறைவன் முன்னால் இருக்கின்றான். ஆனால் இறைவனும் இவர்களுக்கு கிட்ட வர நினைக்கின்றான். ஆனால் இந்த மனிதர்கள் இந்த 2 முழ கயிறு போன்ற பாசம், பந்தம் மற்றும் இந்த லௌகீக வாழ்க்கையிலே ஈடுபட்டு மூழ்கி இறைவனை அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்கின்றார்கள். ஆனால் அதை அடைய முடியாமலுக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பசுவும் கன்றும் போன்றவர்கள். மூன்றாவது
இன மக்கள் கணவனும் மனைவியும் போன்றவர்கள். எவ்வாறு ஒரு கணவன் மனைவியானவளை திருமணம் செய்கின்றால் அந்த மனைவியானவள் அந்த பெண்ணானவளை முன்பின் தெரியாத ஒரு பெண், அவளை திருமணம் செய்து குடும்பம் நடத்த செல்கின்றான். ஆனால் அந்த கணவனுக்கு மனைவி மீது வெறுப்பு ஏற்படும். இது முன்பின் தெரியாத பெண், இவளோடு எப்படி வாழ்க்கையை கொண்டு நடத்துவதென்று. ஆனால் அந்த மனைவியானவள் கணவனை அடைந்த உடனேயே அந்த கணவன்தான் தனது கண்கண்ட தெய்வம் என்கிற ஒரு தன்மையை வைத்து கொண்டு கணவனுக்கு உரிய பணிவிடைகளை மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டு வருகின்றாள். கணவன் இதை விரும்பியோ விரும்பாமலோ இருந்தாலும் மனைவியானவள் கணவன் மீது இருக்கின்ற அன்பின் நிமித்தமாக அதை செய்து கொண்டு வருகின்றாள். இதை ஒரு காலகட்டத்திலே உணர்ந்த கணவன் மனைவியினுடைய அந்த பணிவிடைகளை ஏற்று சந்தோஷமாக தனது குடும்ப வாழ்க்கையை ஓட்டிச் செல்கின்றான். அதே போலத்தான் இந்த மனிதர்களும் தங்களுடைய இறைபக்தியை ஒரு கட்டத்திலே உணர்கின்றார்கள். இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி உணர்ந்து அந்த இறைவனுடைய அருள் தங்களுக்கு கிடைக்கின்றது என்று உணர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த 3 விதமான மனிதர்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள் என்று கருடன் கூறினார். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணுவானவர் கருடனை ஆசீர்வதித்து தன்னுடைய அன்பை வழிகாட்டினார். எனவேதான் நாங்கள் அனைவரும் இறைவனை மனதார நினைத்து வழிபாடு செய்து அவருடைய அன்பையும் ஆசிகளையும் வேண்டி நிற்க வேண்டும். எங்களுக்கு கடவுள் உதவி செய்யவில்லை என்றெல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடாது. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்திலே ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு ஆசி வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக மக்கள் அனைவரும் இந்த ஆண்டிலிருந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு இறை சிந்தையோடு நல்ல செயல்களை செய்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் ஸ்ரீ வல்லிபுரமாயவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி ஸ்வந்து. இந்த நேரத்தை எங்களை ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி குருக்கள். அதே நேரம் என்னுடைய 100வது வழிப்போக்கன் எமது ஆலயத்தில் உங்களோட பெற அதுவும் ஒரு பாக்கியம்தான். உண்மையில் நல்ல ஒரு வழிப்போக்கன் அமைஞ்சது. எனக்கும் பார்வையாளருக்கும் நல்ல வழிப்போக்கன் அமைஞ்சிருந்தது. இப்போ நாங்கள் நிறைய வழிப்போக்கன் செஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு வழிப்போக்கனில் உங்களுக்கான நேரங்கள் காணப்படாது. ஆனால் நான் கேட்கின்ற பட்சத்தில் உடனடியாக அந்த நேரங்களை தந்து செய்கிறதுக்கு மிக்க நன்றி. இந்த வழிப்போக்கன் உண்மையில் ஒரு அனைவருக்கும் பிடிச்ச வழிப்போக்கன் தான் அமையும். இன்னொரு வழிப்போக்கனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது உங்கள் வழிப்போக்கன் சேர்மன். நன்றி.